சமையல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுசா எடுத்திருக்கிற ஒரு டிஷ்ஷு, வித்தியாசமான டிஷ்ஷு, கீரை அடை. இந்த கீரை அடை எப்படி செய்யறதுன்றத நான் ரொம்பவே சிம்பிளா இதுல காட்டியிருக்கேன். வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே தயாரிக்கிற ஒரு டிஃபன் ஐட்டம்னு சொல்லலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு சொல்லலாம். சோ இத எவ்வளவு சிம்பிளா செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். இத நீங்க பார்த்து வீட்டுல செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. வாங்க எப்படி செய்யலாங்கிறத இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல இந்த கிண்ணத்துல அரை கிண்ணத்துக்கு கேப்ப மாவு எடுத்துக்கோங்க. கேப்ப மாவுனா கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டு, அடுத்து முருங்கைக்கீரை ஆஞ்சி கழுவி இப்படி ஒரு கப்புக்கு எடுத்துக்கணும். அதை இதில் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை. அடுத்து 2 பச்சை மிளகாவை இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை இதோடு சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி ஒரு துண்டை நம்ம தோல் நீக்கி குட்டி குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பு போடுங்க. அடுத்து ஒரு 3 வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம அரைக்கணும். இதை பாருங்கள், நாங்கள் எவ்வளோண்டு தண்ணி ஊற்றி அது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றணும். அதனால் மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். இப்போ ஜார் எடுத்து இதை இப்போ போட்டு அரைக்கணும். பாருங்கள், நம்ம அப்போ தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சாதான் இது அடை தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். எப்படி அரைப்படுது பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் எடுத்திங்கன்னா பார்த்தீங்களா, அடைக்கு தகுந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பால் பாக்கெட்டு, காலி பால் பாக்கெட்டில் நல்லா தண்ணி வச்சு தடவி எடுத்துக்கிட்டு இந்த மாவை தட்டி போடணும். பாருங்க, இப்படி தட்டி அது மெதுவாக எடுத்து தோசைக்கல்லில் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பை ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. எடுக்கிறது ஈஸியாக வரும். லைட்டாக எண்ணெய் ஊற்றணும், ரொம்ப எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹாஃப் ஃப்ளேமில் இருந்தால் தான் இந்த அடையோட உள்ளுக்கெல்லாம் மாவு வேகும். இல்லைன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம்னா மேலாக்கில் உள்ள மாவு மட்டும்தான் வேகும், உள்ளே இந்த பச்சை மாவு அப்படியே இருக்கும். அதனால் ஹாஃப் ஃப்ளேமில் வச்சு அதை திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரை கரெக்டாக சரியான பக்குவத்துக்கு வேகணும். வேகாமல் இருந்துடக்கூடாது, வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிடும். அதனால் இதை கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணும். ஹாஃப் ஃப்ளேம் வச்சு நல்லா வெந்ததும் எடுத்து சூடாக குழந்தைங்களுக்கு பரிமாறினா சும்மா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கால்சியம் ரொம்ப இருக்குது. 80% அளவுக்கு கால்சியம் ஸ்ட்ரென்த் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு பல்லு உறுதியாக இருக்கும், நெகம் உறுதியாக இருக்கும், நம்ம உடம்புல உள்ள போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சுவையான கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.